அப்புறம் அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அப்பா ஈழமகள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு காஸ்டியூமே மாத்தாம வேற ஒரு இதுக்கு வந்து அதே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு முன்னாடி அப்படிதான் அந்த நரிக்கருவ பொண்ணை வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. ஏன் எதுக்குங்க இப்படி நாடகம் ஆடுறீங்க? இப்படி வெறுமனே நாடகம் ஆடியே நீங்க ஆட்சியை நடத்திடலாம் அப்படின்னு முடிச்சிட்டீங்க. நீங்க இந்த நாடகத்தாடி 26 எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? வெல்லும் தமிழ் பெண்கள்னு வெக்கமே இல்லாம சொல்றீங்களே. செவிலியர்கள் எல்லாமே பெண்கள் தானே, அவங்க என்ன பண்றீங்க? ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, வெல்லும் தமிழ் பெண்கள் என்ன பண்றீங்க? 4 போலீஸ் 4 பக்கம் கை ரெண்டி கால் ரெண்டி முடிச்சு தூக்கிட்டு போறாங்க. யார? வெல்லும் தமிழ் பெண்களை. எங்க? கலைஞர் சமாதியில. இந்த தமிழகத்துக்கே தமிழை கொடுத்தவர், தமிழகத்துக்கே அடையாளத்தை கொடுத்தவர், தமிழர்களுக்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தவர், தமிழ் ஆ ஊ ஈன்னு பேச கற்றுக் கொடுத்தவர், முத்தமிழ் வித்தகர். இன்னைக்கு தமிழர் கலைஞர் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு நான்லாம் படிச்சிருக்க முடியாது. இன்னைக்கு நான்லாம் இந்த சேனல்ல வந்து உட்காந்து பேசுற காரணமே யாரு? கலைஞர் தான். அப்படிப்பட்ட கலைஞர்கிட்ட உட்காந்து சமாதியில போராட்டம் நடத்துறாங்க பெண்கள். எப்படி தூக்கிட்டு போறீங்க? ஆண் காவலர்களை விட்டு இந்த குண்டு கட்டா தூக்குற மாதிரி பாருங்க, காலை 2 பேர் கையை 2 பேர் முடிச்சா அலேகா தூக்கிட்டு போறாங்க. இதான் உங்க வெல்லும் தமிழக பெண்கள் திராவிட மாடல் லட்சணமா?